ஹலோ பிகினர்ஸ், கிரீன் பன்னீர் கறி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? எனக்கு பன்னீர் பிடிக்கவே பிடிக்காதுன்றவங்க கூட இந்த கிரேவி டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா விடவே மாட்டீங்க. உங்கள் வீட்டுக்கு ஸ்பெஷல் கெஸ்ட் வராங்கன்னா உங்கள் மெனு லிஸ்ட்டில் இந்த ரெசிபியை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸான நீங்கள் சமைக்கும் போது உங்களை யாருமே குக்கிங்க்கு நீங்கள் புதுசான கேட்கவே மாட்டாங்க. வழக்கம் போல் மசாலா எல்லாத்தையும் கேப்ஷன்ஸில் கொடுத்துருக்கேன். பன்னீரில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். 4 பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகா, 10 இல்லை 20 முந்திரி, ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி, 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கி வந்ததும் அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாம். தோசை தவாவில் பன்னீர் எடுத்து கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு பன்னீர் நல்லா எல்லாம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் 1/2 கப்பு தயிர், வதக்கி வச்ச வெங்காயம் சேர்த்து தண்ணீர் எதுவும் சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் விட்டு பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து அரைச்சி விழுதும் சேர்த்து 2 நிமிஷம் வதக்கி கலர் சேஞ்ச் ஆனதும் 1 டேபிள் ஸ்பூன் தனியா பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகப்பொடி சேர்த்து ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பன்னீர் சேர்த்து கொஞ்சமாக காஞ்ச வெந்தயக்கீரை, ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு நல்ல சப்பாத்தி, நான் ரொட்டிக்கு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். அப்புறம் என்ன, ரீல்ஸை சேவ் பண்ணிக்கோங்க.